பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாண்டியன் வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ அதுக்கப்புறம் அரசிக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, மீனாக்கு பிடிச்ச ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்து எல்லாருக்கிட்டையுமே சந்தோஷமாக பேசுகிறாரு. ஒவ்வொருத்தவங்களோட வேலையும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேரிங்காக அக்கறையாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா கதிர்க்கும் செந்திலுக்கும் ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. இவர் அக்கறையாக பேசினாலே கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருக்கும் தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மயிலுக்கு வந்து நம்மளை வந்து மாமா பாராட்டியே பேச மாட்டுறாரு. இந்த மீனாவையும் ராஜியும் தான் ரொம்பவே பாராட்டி பேசுகிறாரு. மீனா வேலைக்கு போகிறா, கவர்மெண்ட் வேலைக்கு. அதுக்கப்புறம் ராஜி வந்து போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம வந்து பொறுப்பாக மருமகளாக பிள்ளையை பெற்று கொடுக்க போகிறோம், அதை பற்றி பாராட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டேறீங்க மாமா, 11 மணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்குறாங்க. நான் என் தம்பிங்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன், அவங்கள்ட்ட பேசினா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. அப்போ என்கிட்ட பேசினா உங்களுக்கு ஜாலியாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் கேட்குறாங்க. அப்படிலாம் நான் சொல்லலை, உங்ககிட்ட தானே பேசணும், சரி எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஞாபகப்படுத்தினா தான் என்கிட்ட பேசுவீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, சரி நீ ஞாபகப்படுத்தினா பரவாயில்ல, நான் ரிமைண்டர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் மயிலோட மனசை புரிஞ்சுக்காமையே பேசுகிறாங்க. இதனால பார்த்திங்க அப்படின்னா மயில் சரவணன் வந்து கொஞ்சமாவது தம் மேலே அக்கறை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே கால் வலிக்கிற மாதிரி போய் சொல்லி கால் வலிக்குதுன்னு கத்துறாங்க. உடனே மயிலை வந்து கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஒத்தரெல்லாம் கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரவணனே அவர் கையால் ஒத்தரம் கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் மயில் வந்து ஆசைப்பட்டு செய்கிறாங்க. சரவணன் வந்து மயில் மேலே கேரிங்காக இல்லாதனால மயிலே வந்து இந்த மாதிரிலாம் நடித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சரவணன் செய்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.